அதாவது ஈஷா ஃபவுண்டேஷன் பற்றி, சத்குரு பற்றி நமக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். நிறைய பேர்த்துக்கிட்ட பேசும்போது பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம் இதுதான். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது இளைய சமுதாயத்துக்கு இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, இதை செய் அப்படின்னு, இல்லை இதை கற்றுக்கோ, இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரியான மெத்தடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை நம்ம நம்ம கல்வித்துறையில் தான் அந்த குழந்தைகளுக்கு மனம், அவங்களுடைய மனதுக்கு, அதாவது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிப்பு இருக்குது. பட் அவங்களுடைய தனிப்பட்ட குணத்தை மேம்படுத்த, இதை எப்படி சொல்கிறது, அவங்களுடைய மனோநிலையை மேம்படுத்துறதுக்காக எந்த கல்வியாவது சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. அது ஒன்லி அவங்களுடைய படிப்பு, டிகிரி இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவங்களுடைய மார்க்கு, இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம இந்த படிப்பை படிக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படி தான் நம்ம கல்வித்துறை, கல்வி சம்மந்தப்பட்ட நம்மளுடைய அணுகுமுறை, கல்வி சம்மந்தப்பட்ட நம்மளுடைய பெற்றோர்களுடையதும் சரி, மாணவர்களுடையதும் சரி, இந்த மாதிரி தான் அவங்களுடைய அணுகுமுறை இருக்குது. ஆனால் அவங்களுடைய மனோநிலையை ஆரோக்கியமாக்குறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. இந்த இடத்துல தான் ஈஷா ஃபவுண்டேஷன் வருது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நூற்றுக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹடயோகா கிளாஸ் கற்றுக்குவாங்க, ஹடயோகா டீச்சர் ட்ரைனிங் போய் கற்றுக்குவாங்க. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையில் நம்ம அவங்கள பாராட்டணும். ஏன்னா இந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த அவங்க கொண்டு போகிறாங்க. அப்போ இளையவர்களுடைய மனோநிலை ஒரு மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தீய வழிக்கு போக மாட்டாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. அதனால அதை பற்றின எதிர்மறை விமர்சனங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, ஏன்னா நம்ம நம்மளுடைய ஓஷோ தியான முறைகளும் நம்ம 7 வருஷமாக பகிர்ந்துட்டுருக்கோம் மக்களோட. இலவச கிளாஸஸும் நடந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பணம் பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் மக்களுக்கு அவ்வளோவா தமிழ்நாட்டில் போய் சேரலை. இன்னொன்று ஓஷோவை பற்றின ஒரு தவறான கண்ணோட்டமும் இருக்குது. அதனால் இந்த கிளாஸஸுக்கு வர மக்களை காட்டிலும் அந்த இடத்துக்கு போகிற மக்கள் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி போகிறது குழந்தைங்களுக்கு நல்லது தானே அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். அதனால் வெறும் படிப்புன்னு படிப்பில் மட்டுமே அவங்களுடைய ஃபோக்கஸை பெற்றவங்களும் கொண்டு போகாமல், இந்த மாதிரி அவங்களுடைய மனோநிலையை மேம்படுத்துறதுக்கும் சில விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கல, இல்லை நம்ம அவங்கள அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தலை அப்படின்னா அதனுடைய பாதிப்பை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நன்றி.